ஏன்னா சூப்பரான முருங்கைக்காய் பீக்கங்காய் புளிக்குழம்பு இது எப்படி செஞ்சா பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்ன எடுத்து வச்சுக்கணும் பார்க்குறீங்களா? இன்னைக்கு காலையில் பீக்கங்காய் வச்சு முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம்னு ஐடியா. ஸோ அதனால் அதுக்கு உள்ள ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க பார்க்கலாம். நான் நல்ல பிஞ்சு பீக்கங்காய் நல்லா பார்த்து வாங்கி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பெருசாக வெட்டினோம்னா குலையாமல் இருக்கும், பட் என்ன பசங்க அப்படி தூக்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் நான் சின்னதாக வெட்டியிருக்கேன். நீங்கள் பெருசாக வெட்டுறதா இருந்துச்சுன்னா பெருசாக வெட்டிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு 7 பல்லு பூண்டு வந்து எடுத்து நான் உரிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து புளி கொஞ்சோண்டி போட்டு நானே எடுத்து வச்சிருக்கேன் நான். ஸோ அப்புறம் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். 2 முருங்கைக்காய் எடுத்து அதுக்குள்ள போட்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். வெந்தயம், கடுகு, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள், சாம்பார் பவுடர், காயம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ கடைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்க. ரொம்ப வெந்தயம் சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சீரகம் இதோட சேர்த்து கொஞ்சம் சொல்லி காயமாக ஆட் பண்ணிடுவோம். அப்போ நான் வந்து கட்டிக்காய் யூஸ் பண்ணுறதுனால கட்டிக்காய் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா இதை வதக்கி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ நான் வந்து பூண்டு இருந்ததுக்கு அதை நான் நச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படியே வேணால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியை நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே ஓரளவுக்கு வேகணும் இல்லையா? ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இல்லை ஏன்னா வெங்காயமும் நம்ம போட்ட தக்காளி இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இதோட சேர்த்து நல்லா வெந்துடும் செய்யும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இல்லைன்னா தக்காளி மட்டும் தனியாக தெரியும். அதனால் இது கூடயே நான் என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா பீக்கங்காய் சீக்கிரத்துக்குள்ள வெந்துடும். அது ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் இல்லையா? ஆனால் முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்துட்டு டைம் இருக்கும். ஸோ அதனால் நான் இதோட சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அடுத்த சிம்மில் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தடுத்து மசாலாவை சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம வச்சுருந்த பீக்கங்காயும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸிங்க. எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு அவசரத்தில் கடற்கரை ரெடி பார்த்துடலாம். பீக்கங்காய் வந்து கொஞ்சம் வாங்கும் போதே கசப்பு இருக்கா இல்லைன்னு மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த வெங்காயம், தக்காளி, பீக்கங்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து ஒன்றாவே நல்லா வதங்க ஆரம்பிச்சு. நான் அடுப்பை சிம்மில் வச்ச ரீசன் என்னன்னா கருகி போயிடக்கூடாது. அதனால தான் நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூளுங்க. என்கிட்ட சாம்பார் பொடி இருக்குது. ஸோ நான் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்க மசாலா திரிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுக்காக அடுப்பு வந்து நான் சிம் பண்ணியிருக்கேன்னா மசாலாலாம் நம்ம போட்ட உடனே அதிகமாக தீர்ந்துச்சுன்னா சீக்கிரத்துக்குள்ள கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், மசாலாவும் கரியாத அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம புளி ஊற்றலை. முதல்ல இதெல்லாம் வேகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்ற முடியும். அதனால் அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் வேகணும். அதனால் சூப்பராக நல்லா வந்துருச்சு பாருங்க. நல்லா எண்ணெய்லாம் அப்படியே திரும்பி வந்து பாருங்க. இப்போ நான் வந்து இதோட சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிடுவேங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம புளி மட்டும் தான் இது பண்ணணும். உப்பு உரப்பு மட்டும் பார்க்கணும். அதுக்கு உப்பு உரப்பு எப்படி வேணும்? ஒரு சிலவங்க கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு உரப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த முருங்கைக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, இதோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம புளி மட்டும் கரைச்சி ஊற்றுறோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இது நல்லா வேகட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கங்காய் குழம்பு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க.
உப்பு முறப்பு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து உப்பு சேர்த்துருந்தேங்க, நான் அதை ஸ்கிப் ஆயிடுச்சு, சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இது. ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வச்சுருந்தாலும் பக்கத்தில் புளி, ஸோ அதையும் நம்ம கரைச்சி இதில் விட்டுறலாம். நல்லா கொதிச்சுட்டு நம்மளோட காரக்குழம்பு, சீக்கிரமாக புளிக்குழம்பு எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதில் வந்து புளியை விட்டாச்சு. நான் இன்னொரு டைம் என்ன செய்வேன்னா கரைச்சிக்கிறேன் புளியை கொஞ்சம். அதை விட்டாச்சு. இல்லை நல்லா இது குடிக்க ஆரம்பிக்கிறேன். இது வேணும் அவ்வளோதாங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது இது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பீக்கங்கலாம் உடம்புக்கு. ஸோ அதனால் சரி வேகட்டும், இதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துனால எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு உப்பு வேணால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஸோ இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட புளிக்குழம்பு ரெடிங்க. பீக்கங்காய் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு ரெடி. ஸோ வாங்க நம்ம சூப்பர் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இந்த பார்த்தா ஓகே அப்படிங்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக வேணுமா கொஞ்சம் கட்டியாக வேணுமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ சூப்பரான நம்மளோட புளிக்குழம்பு இருக்குது, காரக்குழம்பு புளிக்குழம்பு வந்து ரெடிங்க. ஸோ வாங்க சோப் பண்ண வச்சு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ண வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் எடுத்துருக்கேங்க. இந்த சாதத்துக்கு கூட முருங்கைக்காய் பீக்கங்காய் ரெண்டையுமே போட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. கேக் கமகமகமகமான்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டிஃபன் பாக்ஸ்லையும் நான் பேக் பண்ணிடுறேன். எப்பவும் சில்வரில் தான் வைப்பேன், பட் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் மிக்சிங். சூப்பராக வச்சாச்சு. ஸோ சூப்பராக நம்மளோட புளிக்குழம்பு முருங்கைக்காய் பீக்கங்காய் போட்ட புளிக்குழம்பு வந்து ரெடிங்க. சூப்பரான ஒரு காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டோட அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.